ஹாய், என் பேர் மஞ்சு. நான் ஒரு நியூ மாம். 8 வீக்ஸ் கிளாஸ்ல என்னோட 3+ இருந்த டிஆர் வந்து 1+ஆக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னோட பாடி இன்ச்சஸ்மே 3 to 4 இன்ச்சஸ் வந்து இன்ச் லாஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் என் பேர் மஞ்சு. நான் ஒரு நியூ மாம். எனக்கு 5 months ஓல்ட் பேபி இருக்குது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு டிஆர் 3+ இருந்ததுனால நான் விஷாந்தி மேம் கிட்ட ஃபிசியோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது ஒரு 8 வீக்ஸ் கிளாஸு. அந்த 8 வீக்ஸ் கிளாஸில் என்னோட 3+ இருந்த டிஆர் வந்து 1+ஆக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னோட பாடி இன்ச்சஸ்மே 3 to 4 இன்ச்சஸ் வந்து இன்ச் லாஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் வெயிட் ஆல்சோ 5 kg லாஸ் ஆயிருக்கு. எனக்கு இது எல்லாமே இந்த 8 வீக்ஸில் நடந்துச்சு. இந்த 8 வீக்ஸ்லேயுமே நான் வந்து மேமோட அந்த 1 hour கிளாஸில் மட்டும்தான் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். மற்ற டைமில் எனக்கு வந்து பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல, ஏன்னா பேபி இருந்ததுனால. ப்ளஸ் ஒரு 30 to 40 minutes வாக்கிங் மேம் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அந்த வாக்கிங் எடுத்துக்கிட்டேன். 1 hour கிளாஸ் ப்ளஸ் 30 to 40 minutes வாக்கிங். இது மட்டும்தான் லாஸ்ட் 8 வீக்ஸில் பண்ணினதில் எனக்கு இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா டிஆர் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிறையா எக்ஸசைஸ் வந்து இது பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஆக்சுவலாக இன்டர்நெட்டில். ஸோ மேம் எங்களை ரொம்ப கைட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். ஏன்னா அது ஒரு குரூப் கால், 8 to 10 members இருப்போம். பட் அப்படி அது ஒரு குரூப் கால் மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகாது. நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் தப்பாக பண்ணாலோ இல்லை பொசிஷன் தப்பாக வச்சுருந்தாலோ மேம் வந்து பர்டிகுலராக நேம் சொல்லி உங்களோட பொசிஷன் தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கைட் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப டேக் கேர் எடுத்து பண்ணிக்கிட்டாங்க மேமு. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணது ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிளெஸிங் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம்.